என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூகுள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லித் தர போகிறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அடையலாம். அது எப்படி எப்படி பண்ணலாம், எதெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. உள்ளே போகலாமா? யா ஃபஸ்ட்டு கூகுள். வாட் இஸ் கூகுள்னு சில பேருக்கு தெரிஞ்சால் தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியும். கூகுள்ங்கிறது கண்டுபிடிச்சது யாருன்னா கூகுள் தான். இந்த கூகுள் சிஇஓ கண்டுபிடிச்ச இந்த கூகுளை நீங்கள் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. பல பேருக்கு தெரியும் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை. இந்த பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் கூகுளை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. கூகுளை பற்றிய ஒரு விஷயமும் உங்களால் செய்ய முடியாது. சில சமயம் உங்களுக்கு சில விதமான கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம கூகுள் தான் சொல்யூஷன். சரி காய்ஸ், இது பெரிய வீடியோவாக போய்கிட போகுது. நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன், எப்படி கூகுளை யூஸ் பண்ணணும்னு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் இருக்கும். சர்ச் பண்ணாட்டா கூகுளை தேடுங்க. சரி, நான் கூகுளை தேடுறேன், ஆனால் எனக்கு கூகுள் எப்படி இருக்கும்னே தெரியாதே. எப்படி தேடுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல கூகுளோட ஸ்ட்ரக்சர் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கூகுள் ஐகான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் கூகுள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கூகுள் ஐகான். தப்பி தவறி வேறு எந்த ஐகானையும் கிளிக் பண்ணிடாதீங்க. இந்த ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் வரும்னு நான் காட்டுறேன். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, நான் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் கூகுள் இப்படி தான் இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் கூகுளோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டோன்ட் வரி, பார்த்துக்கோங்க. இதுதான் கூகுள். ஃபுல்லாக உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் கூகுளை பார்த்துட்டீங்க. சரி, கூகுளில் நான் எப்படி சர்ச் பண்ணுறது பார்த்தீங்களா? சர்ச் பண்ணுறது எப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். என்ன பார்த்தீங்களா, ஒரு கண்ணாடி இருக்கா? இந்த கண்ணாடியை நம்ம தமிழில் பூத கண்ணாடின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஏதோ மேக்னிஃபிஷியன்ட் மறந்து போச்சு ஸ்டூடெண்ட்ஸில். காய்ஸ் கவனிங்க, ஆடியன்ஸ் ரொம்பவே தெளிவாக கவனிக்கணும். இந்த கண்ணாடியை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னு எனக்கு மறந்து போச்சு. சரி, ஐ ஆம் கோயிங் டு சர்ச். ஓகே, எனக்கு சில விஷயம் மறந்து போச்சு, எப்படி சர்ச் பண்ணணுங்கிறதே மறந்து போச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்? எனக்கு பூத கண்ணாடி எப்படி தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்கோங்க கைஸ், பூத கண்ணாடி இன் இங்கிலீஷ். இந்த பூத கண்ணாடி பக்கத்தில் நான் இதை மாதிரி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னா நீங்கள் கீபோர்டில் தான் டைப் பண்ணணும். கீபோர்டில் ஹைச்சுக்கு ஹச்சு, ஓவுக்கு ஓ, புரிஞ்சில்ல? ஹவு டு அதுக்கு தான் ஹைச் ஓன்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஹவு டுன்னு எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணுறத விட ஹவு டு சே பூத கண்ணாடி இன் இங்கிலீஷ் நீங்கள் சிம்பிளாக சொன்னாலே கூகுள் புரிஞ்சுக்கும் கைஸ். ஸோ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வீடியோவில் சில இடத்துல சில விதம் தப்பாக நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன தப்பாக சொல்லியிருப்பேன்னா, பேசும்போது சரியாக இருக்காது, புரியாது உங்களுக்கு. பட் அதை நான் புரிய வைக்கிறதுக்கு நானும் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், நீங்களும் ப்ராக்டிஸ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, பூத கண்ணாடி இன் இங்கிலீஷ் நான் போடுறேன். உங்களுக்கு ஆன்சர் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. இப்போது மேக்னிஃபையிங் கிளாஸ்னு வந்திருக்கு. எனக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு, அதான் மேக்னிஃபென்ட்னு ஏதோ சொன்னேன். இப்போ எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கன்ஃபியூஷன் வர்றது தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் பூத கண்ணாடியை கன்னடா, மலையாளம், தெலுங்கில் கூட பூத கண்ணாடி தான் சொல்லுவாங்களாம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படித்தானே இது போட்டிருக்குன்னு. சரி காய்ஸ், பூத கண்ணாடி பற்றி பேசி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பலை. டோன்ட் வரி காய்ஸ், நீங்கள் இப்போ சர்ச் பண்ண கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ண நான் இன்னும் கற்றுக் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். என்னென்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் டைப் பண்ண கற்றுக் கொடுத்தேன். வாய்ஸ் நோட் போட கற்றுக் கொடுத்தேனா? இல்லை. இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், கண்ணாடின்னு மலையாளத்தில் இருக்குது. எப்படி நான் இதை வாசிக்கிறேன்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். நான் இதை கற்றுக்கிட்டேன் எப்படி வாசிக்கணும்னு. இதில் சில வேர்ட்ஸ் என்னால் வாசிக்க கஷ்டமாக இருக்கும், பட் இது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்ம கெஸ் பண்ணி வாசித்துடலாம். இப்போ நம்ம கன்னடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது
சில விஷயங்கள் மலையாளத்தில் ஈஸியாக வாசிச்சிடலாம். பட்டு நான் இதை கஷ்டப்பட்டு ஒன்றும் நான் படிக்கலை. லைட்டாக நான் சில ஆப்ஸில் எப்படி படிப்பது அப்படி படித்தேன். பட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஆப்பில் படிக்கிறது வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பட் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை படித்தேன். ஆல்ஃபபெட்ஸை படிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில். எங்கள் அப்பாவுக்கு மலையாளம் தெரியும், அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸி. நான் ரீட் பண்ணுறது இப்படி வரும் அப்படி வரும். ஸோ அங்கெல்லாம் கிரிட்டிக்கலான விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரிய வரும். எங்கள் அப்பாவுக்கு மலையாளம் தெரியும்னா வாசிக்க தெரியுமா? அது எப்படி படித்தாங்கன்னா சும்மா அவங்களாவே படித்தாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி அவங்களாவே படிக்க முடியும்? இப்போ என்ன அம்மா அவங்களாவே படிக்கணுன்னாலும் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அப்படி தான் எனக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அப்படி தான் நான் லைட்டாக இதை ரீட் பண்ண கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டில் என்னால் சரியாக ரீட் பண்ண முடியாது. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் லெவலில் ரீட் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இப்போ நான் வாய்ஸ் சர்ச் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஈஸி. ஹாய், ஹலோ, ஒன் செகண்ட். ஹாய் காய்ஸ், வீட்டில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு விட்டது. எனது தங்கை எனக்கு காஃபி கொண்டு வந்தாள். ஓகே காய்ஸ், எனக்கு என் சிஸ்டர் காஃபி கொண்டு வந்ததுனால சில தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அதுக்காக நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக அது பதில் சொல்லலாம். சரி காய்ஸ், இதில் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்களே கற்றுக்கோங்க. இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஸ்கேனர். அதாவது நீங்கள் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் கிடைக்கும். அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது, நீங்களே கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எல்லாரும் பீப்புள், எவ்ரி ஒன், மனிதர்களே நீங்கள் கவனியுங்கள். என்ன சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன பிறகு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஃப் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், யூ கேன் ஷுவர்லி டைப் இன் கமெண்ட்ஸ் வாட்ஸ் யுவர் டவுட்ஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் டவுட், வாட் அபவுட் யுவர் டவுட், and every question's answer will be there in comment section.